பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு. திருப்பலி முன்னுரை. அன்பிற்கினிய இறை மக்களே, பசி என்பது வயிற்றுக்காக மட்டுமல்ல, அன்பை நாடும் இதயத்திற்கும் பசி உண்டு. தாகம் என்பது உடலுக்கு மட்டுமல்ல, நிறைவை தேடும் ஆன்மாவிற்கும் தாகம் உண்டு. மனிதன் தினமும் பலவற்றை தேடி ஓடுகிறான். உணவை தேடுகிறான், உறவை தேடுகிறான், நிம்மதியை தேடுகிறான், நம்பிக்கையை தேடுகிறான். ஆனால் இவை அனைத்திற்கும் பின்னால் இருக்கும் ஒரே ஏக்கம் வாழ்க்கை நிறைவடைய வேண்டும் என்பதுதான். அந்த ஏக்கத்தை இறைவன் நன்றாக அறிகிறார். அதனால்தான் அவர் நம்மை தம்மிடம் அழைக்கிறார். அந்த அழைப்பு யாரையும் ஒதுக்கும் அழைப்பு அல்ல, அனைவரையும் அரவணைக்கும் அழைப்பு. அது வெறும் வார்த்தைகளில் முடிவதில்லை, அன்பாக மாறுகிறது. அந்த அன்பு வெறும் ஆறுதல் சொல்லும் அன்பல்ல, பசியை நிறைவாக்கும் அன்பு, சோர்வை நம்பிக்கையாக மாற்றும் அன்பு, வெறுமையை அருளால் நிரப்பும் அன்பு. இன்று இறைவன் நம் வெறுமையை தம் அருளால் நிரப்ப விரும்புகிறார். எனவே அவரது அழைப்பை ஏற்று, அவரது அன்பை நம்பி, அவரது அருளால் நிறைவடைய திறந்த இதயத்தோடு இந்த திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். முதல் வாசக முன்னுரை. வாழ்க்கையில் பலவற்றை வாங்க பணம் தேவைப்படுகிறது. ஆனால் மனித இதயத்திற்கு மிகவும் தேவையான சில கொடைகள் அன்பு, அமைதி, நம்பிக்கை, நிறைவு. இவற்றை எந்த செல்வத்தாலும் வாங்க முடியாது. அவை இறைவன் இலவசமாக அளிக்கும் அருட்கொடைகள். இன்று இறைவன் வெறுமையோடு இருப்பவரை நிறைவிற்கு, ஏக்கத்தோடு இருப்பவரை நம்பிக்கைக்கு, தாகத்தோடு இருப்பவரை வாழ்வின் ஊற்றுக்கு அன்போடு அழைக்கிறார். இன்று அந்த உயிரூட்டும் இறைக்குரல் நம்மை நோக்கி ஒலிக்கிறது. திறந்த செவியோடும் நம்பிக்கையுள்ள இதயத்தோடும் முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. வாழ்க்கை பாதையில் பலர் நம்மை விட்டு விலகலாம், பல சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் இறைவன் நம்மீது கொண்ட அன்பு மட்டும் ஒருபோதும் மாறுவதில்லை. அந்த அன்பு நமக்கு ஆறுதல் மட்டுமல்ல, துணிவும் தருகிறது. நம்பிக்கை மட்டுமல்ல, வெற்றியும் தருகிறது. அதனால் எந்த சூழ்நிலையிலும் இறைவனை நம்பி நிற்கும் மனதை வளர்த்து கொள்வோம். இப்போது அந்த மாறாத இறையன்பை நமக்கு நினைவூட்டும் இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம்.